பொதுவா ஒரு ஜாதகத்துல வந்து சந்திரன் வலு இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னா, இல்ல நீசமா இருக்குன்னாலோ, இல்ல மறைவா இருக்குன்னாலோ, இல்ல தேய்பிறை சந்திரனா இருக்குன்னாலோ, அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிப்பார்? அதற்கு என்ன பரிகாரம்? சந்திரனுக்குன்னு ஒரு நிரந்தர பரிகாரமே கிடையாது. சந்திரன் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, நீச்சமாக இருந்தாலும் சரி, சந்திரன் பலுத்திருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களுக்குமே மன ரீதியான மன உளைச்சல், இல்லை மனசில் கவலை அப்படிங்கிறது நிறையா இருக்கும். சந்திரன் மறைவில் இருந்தாலோ அல்லது சந்திரன் பலவீனமாக இருந்தாலோ தைரியமின்மை வந்து கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் தைரியம் வந்து குறைவாக இருக்கும். அது செவ்வாயினுடைய பலம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து சந்திரனுடைய அந்த மனோதைரியம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் அது வித்தியாசப்படும். ஸோ சந்திரனுக்குன்னு பொதுவாகவே யாராக இருந்தாலும் சரி, அது சந்திரன் வலுவிழந்திருக்கக்கூடிய ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கோழையாக இருப்பாங்க. மனதளவில் ஒரு பய உணர்வு இருக்கும். அண்ட் இவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக நெகட்டிவிட்டியை வந்து உள்வாங்கிக்குவாங்க. இது சந்திரன் பலத்திருந்தால் அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க. இதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த சந்திரன் வலுவிழந்து இருக்கக்கூடியவங்க அவங்க பாசிட்டிவிட்டியை அதிகரிச்சுக்கணும். ஸோ டெய்லி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மெடிடேஷன் பண்ணுறதோ, யோகா பண்ணுறதோ, உங்கள் மைண்டுக்கு வந்து ஒரு தெரப்பி கண்டிப்பாக தேவை. யோகா மெடிடேஷன் எனக்கு தெரியாதுங்கிறவங்க, ஸ்லோகமே சொல்ல தெரிலனா கூட நல்ல விஷயங்களை நீங்கள் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு நல்ல ஸ்லோகங்கள் இல்லை மந்திரங்கள் உங்களை வந்து நீங்கள் பலப்படுத்திக்கணும். உங்கள் உடம்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக மாற்றிக்கணும். அப்போ தான் நெகட்டிவ் வந்து உங்களுக்குள்ளே வராது. ஸோ ஒரு நல்ல ஆராவை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். காலையிலேயோ மாலையிலேயோ ஒரு நல்ல ஆலயத்திற்கு போகிறது, அங்கே உட்காந்து நீங்கள் நல்ல ஸ்லோகங்களை உட்காந்து கேட்குறது இல்லை சொல்கிறது, மந்திர பலங்கள் போல் ஒரு பலம் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு மந்திர பலத்தை உங்கள் உங்கள் உடம்பில் நீங்கள் வாங்கிக்கிறீங்களோ சந்திரனுடைய பலம் அதிகரிக்கும். அண்ட் அடிக்கடி நம்ம வந்து பச்சரிசி வந்து தானம் பண்ணலாம். இந்த சந்திரன் பலவீனமாக இருக்கிறவங்க கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், குறிப்பாக சிவ ஆலயங்கள், குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறியிடுதல், இது எல்லாமே சந்திரனை பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள். ஸோ சந்திரன் வலுவிழந்து இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இது தொடர்ச்சியாக அவங்க செஞ்சுட்டே இருக்கும் பொழுது மனதைரியம் அதிகரிக்கும். ஜாதகத்திலையும் சந்திரனுடைய பலம் அதிகரிக்கும்.